Hello friends, இன்னைக்கு ரெசிபி Chow Chow Kootu. ஆல்ரெடி நம்ம சேனல்ல Chow Chowல மோர் கூட்டு போட்டுருக்கோம். அது சப்பாத்திக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான Chow Chow Kootu எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கூட்டுக்கு பாசிப்பருப்பையும் சௌச்சவையும் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன். இதில் 2 சௌச்சவும் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட சின்ன டீ டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு அதை வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கருக்கு பதிலாக ஓப்பன் பாட்டில் கூட வேக வைக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த காயிலேயே தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது. பாசிப்பருப்புங்கிறதுனால 2 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ விசில் வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு 1/4 மூடி தேங்காய், இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை தண்ணி சேர்க்காம துருவுன மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா கூட்டு குருமா மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி துருவல் மாதிரியே அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சோன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச பாசிப்பருப்பையும் சௌச்சவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சோம்ல தேங்காவும் பச்சை மிளகாவும் அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கல, அதனால் இப்போது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோன்னா காயில் நிறைய உப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான Chow Chow கூட்டு ரெடி. சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.